பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த 2 கட்சிகளுமே சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிறத அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தை சில நாட்களா நடந்துட்டு இருந்துச்சு. சில நாட்களா நடந்துட்டு இருந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில வந்து வெளிப்படையாகவே வந்து மக்கள்ட்ட அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டாரு. திரு எடப்பாடி கே. பழனிசாமி ஐயா, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து நேத்து வந்து பிரஸ் மீட்ல அவரும், அவர் பக்கத்தில திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாரி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. எதிரிகளை வீழ்த்துவதே எங்களினுடைய ஒரே இலக்கு. அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் தொண்டர்களினுடைய விருப்பம். கட்சி நிர்வாகிகளினுடைய விருப்பத்தின் பேர்ல தான் நாங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறோம். எங்களினுடைய ஒரே இலக்கு மக்கள் விரோத அரசான திமுக அரச ஆட்சியிலேருந்து இறக்குறது தான் எங்களுடைய ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஒரு கருத்து அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஓகே. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்கிறோம். இது வந்து இப்போதைக்கு நாங்க வெளிப்படையா சொல்ல முடியாது. எங்களுடன் இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்து இணைய இருக்கிறாங்க. அவங்கலாம் ஒன்றிணைஞ்சவாட்டி எல்லாரையும் உட்கார வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வந்தாட்டி உங்ககிட்ட வெளிப்படையா நாங்க சொல்றோம் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிரஸ் மீட்ல திரு எடப்பாடி கே. பழனிசாமி ஐயா அப்படிங்கிறவர் குடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா, திரு டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பொதுக்கூட்ட விழாவுல என்ன பேசியிருக்கிறாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக விழாவுல நம்ப எதிரிகள வீழ்த்தணுங்கிறதுக்கோசரம் துரோகிகள் கூட ஒண்ணு சேர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். வந்துச்சுன்னா, நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும். நம்மளுடைய ஒரே இலக்கு நம்ம எதிரிகள வீழ்த்துறது தான். அதுக்கோசரம் நம்ம துரோகிகள் கூட சேரலாம் அப்படின்ற மாரி, அவர் ஒரு கருத்து அப்படிங்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய கட்சி விழாவுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்தோம்னா, யார சொல்றாங்க? அவங்களுக்கு ஆப்போசிட் கேங் அப்படிங்கிறவங்க யாரு? டிஎம்கே. இவங்க கிட்ட இருந்து வெளியில போனவங்க யாரு? எடப்பாடி பழனிசாமி ஐயா. ஸோ, நம்ம அவர் கூட சேர்ந்து கூட நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்ட நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வின் பண்ணலாம். அது தப்பில்ல அப்படிங்கிற மாரி தான் அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கிறாரு. மேக்ஸிமம் டிடிவி தினகரனும், பன்னீர்செல்வம் இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படிங்கிறது, இபிஎஸ் கூட சேர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஹெச்எம் ஒருத்தர் இருக்கிறாரு. ஹெச்எம்னா ஹெட் மினிஸ்டர்ல ஹோம் மினிஸ்டர். நம்மளுடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் வந்து அங்கருந்து இதுக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான அளவுல உருவாக்கிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கூட கூட்டணி. அது வந்து அனைவருக்குமே அதிகாரப்பூர்வமா ஒரு சில நாட்கள்ல அறிவிப்பு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமா இதெல்லாம் நம்ம கட்டமைப்பு ஏற்படுத்தி, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டு அப்படிங்கிறது ஜெயிச்சே ஆகணும். எதிர்காலத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியா வரணும். இன்னும் சில ஆண்டுகள் போன வாட்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கனவாவே இருக்குது. அது நிஜமா மாறுமான்னு சொல்லி கேட்டோம்னா, காலம் தான் பதில் சொல்லும். என்ன காலம் தான் பதில் சொல்லும்? இன்னைக்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5,00,000 வட இந்தியர்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னா, அவிங்க ஒரு 1,00,00,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, ஓகே. தாராளமா அவிங்கலாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ, அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன் சபரி வட இந்தியர்கள் அப்படின்னா, பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போடுவாங்க. கட்சி தலைவருக்கே கட்சி தலைமைக்கோசரம் தான் எல்லாரும் பார்ப்பாங்களே தவிர, கட்சி வேட்பாளர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப ஏற்காடு தொகுதியில ஒருத்தர் கேண்டிடேட்டா நிக்கிறாரு அப்படின்னா, கேண்டிடேட் யாருன்னு யாருக்குமே தெரியாது. முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டாங்க. எலக்ஷன் முடிஞ்சு அவங்கள பார்க்கவும் முடியாது. அது வேற விஷயம். இருந்தாலுமே கூட, இவரு தான் நம்மளுடைய கட்சிக்காரங்க. நம்ம கட்சி சின்னத்துக்கோசரம் தான் ஓட்டு போடுறோம். நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மைண்ட் தாட்ல தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் தொகுதியில நிக்கிறாரு. இப்ப அவரு ஒரு உதாரணத்துக்கு நம்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில நிக்கிறாருன்னு வைங்களேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நின்னு ஜெயிக்கிறாரு. அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. இவரு தான் விஜய் அண்ணன்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். தமிழ் பேசக்கூடிய, தமிழ் படம் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். அவர் கட்சிய சேர்ந்தவரு. மதுரை மேற்குல யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா, அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. செலிபிரிட்டியா இருக்கலாம் விஜய் அண்ணா. ஆனா, அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க கட்சிக்குள்ள நிர்வாகியா இருந்தா அவர் மேல வந்திருப்பாரு. யாருன்னு தெரியாது. ஆனா, கட்சிக்கோசரம் ஓட்டு போடுவாங்க. இதுதான் அடிப்படையில எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில பெரும்பாலான அளவுல கூட்டணி அப்படிங்கிறது யார் யார் வச்சிருக்கிறாங்க? டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தலைமையில அனைத்து கட்சிகளுமே ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். நிலைநிறுத்தி காட்டணுங்கிறதுக்கோசரம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில யார் யார் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம அத சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல. எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமா உங்களுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியில வந்தா தான் நம்ம வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்ல முடியுங்கிற ஒரு சூழ்நிலை.